Hello everyone, welcome back to my channel Easy Learn Science Gayu. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் 5ல் இருக்க 5th பார்ட் பார்க்க போகிறோம். யூனிட் 5ன்றதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே சவுண்டு பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு 5th பார்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் appears to increase the pitch as it approaches the stationary listener, and its aperture to the decreases as the train moves from the listener. The apparent change in frequency was first observed and explained by Christian Doppler, an Australian mathematician and physicist. He observed that the frequency of the sound of the received by the listener is different from the original frequency produced by the sound whenever there is a relative motion between the source and the listener. This is known as a Doppler effect. ஸோ டாப்ளர் எஃபெக்ட்னா ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணுவோம். வெளியே நம்ம உள்ள சீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கப்போ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்கும். அதேமாதிரி அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் நம்ம நின்று பிளாட்ஃபார்ம் நிற்கிறப்ப என்ன ஆகிடுனா அது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட் ஃப்ரீக்குவென்சி கொடுக்கும். அது யார் கண்டுபிடிச்சாருன்னா கிறிஸ்டோஃபர் டாப்லர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாருனால அவர் இந்த எஃபெக்ட் டாப்ளர் எஃபெக்ட்னு பேர் வச்சுருக்காங்க. Next, the relative motion could be following due to various possibilities. As linear moves towards or far away from a stationary source, and then the source move towards away from a stationary listener. Both source and listener move towards or away from the one another. The medium moves than for both source and listener or rest. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிசனர் மூவ் டுவார்ட்ஸில் மூவ் பண்ணாங்கன்னா என்னன்னா ஸ்டேஷ்னரி சோர்ஸாக வரும். அதே சோர்ஸ் மூவ் டுவார்ட்ஸ் லிசனர் வரும். ரெண்டுமே இருக்கிற இடத்துலனா அவே ஃப்ரம் தூரமாக நடக்கும். இதுதான் டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஃபார் a simplicity of calculation, it is assumed that the medium at rest, that is the velocity of the medium is 0. Let SLN be the source and the listener moving with velocity s and vl respectively. Consider the case of source and listener moving towards each other. As the distance between them decreases, the apparent frequency will be more than the actual source frequency. இதில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ்க்கும் லிசனருக்கான மூவிங் டுவார்ட்ஸ் ஈச் அதர்னா ரெண்டுமே ஒரே டைமில் ஈச் அதர் அட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா let n and dash be the frequency of the sound produced by the source and the sound observed by the listener respectively. அப்போ என்ன ஆகிடுனா சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு n இப்போ அப்சர்வ் பண்ணது n dash சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி apparent frequency n dash is equal to v plus v1 divided by v minus v2 whole என்னது ஃபார்முலா தான். Next, where v is the velocity of sound waves in the given medium, let us consider the different possibility of motion of the frequency of the listener in all such cases. For example, இதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் சோர்ஸ் அண்ட் லிசனர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸ் ஈச் அதரில் இருந்ததுன்னா அப்போ நோட் எப்படி இருக்கா, அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தேன் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ n dash இந்த நம்ம சொன்ன ஃபார்முலா. அதே மாதிரி தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். அப்போ என்ன ஆகிடுனா what will happen, the notes பார்த்தீங்கன்னா v1 and v2 become apparent ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஃப்ரீக்வன்சியில் லெஸ்ஸாக இருக்கும். சேம் ஃபார்முலா தான் கீழே இதுலேயும் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா both source and listener move one behind the other. Some follow the listener. அப்படி இருக்க போகிறது என்னன்னா vs becomes opposite to that case 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தே மூவ் டுவார்ட்ஸ். இதில் எல்லாம் நிறைய கேஸுக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அனதர். அப்படின்னா விஎஸும் விஎடும் நான் பிகேம் ஆப்போசிட் தான் இந்த கேஸ் 3 ஆப்போசிட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் த சோர்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் decreases. Apparent frequency is more than the actual frequency. v2 is equal to 0 in case 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் மூவார்ட்ஸ் டுவார்ட்ஸ் ஸோ லிசனர்ஸ் சோர்ஸுக்கு டுவார்ட்ஸாக போனால் நெக்ஸ்ட் அவே போகிறப்ப அப்படியே ரிவர்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் மூவ் டுவார்ட்ஸ் லிசன். அப்போ என்ன ஆகிடுனா லிசனருக்கு
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டுவார்ட்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் வந்து லிசனர் தான் சோர்ஸ்க்கு முன்னாடி போயின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து லிசனருக்கு முன்னாடி மூவ் பண்ணுறதுனால என்ன அப்பியரன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்து V1 வந்து V1 is equal to 0 in case 1. that is லிசனர் அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப என்னன்னா சோர்ஸ் சோர்ஸ் வந்து லிசனர் கிட்ட மூவ் ஆகிறப்ப என்னன்னா V2 is equal VL is equal to 0 in case 2. அப்படியே வந்து ரிவர்ஸாக மாறிடும். ஸோ இந்த பார்ட் 5ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை